சனி பகவானை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. அதுல எந்த டவுட்டுமே வேணாம். ஏன் சனி பகவான ராசிக்கு சொல்லும்போது அதிகமா பிரச்சனைன்னு சொல்றாங்க, ஏன் அதிகமான பதட்டம் வருது அப்படின்னா, சனி பயிற்சி அப்படின்னாவே எல்லாரும் பயப்படுறாங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுக்கு எளிய பரிகாரம் கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா, நீங்க 7 சனி வருது அப்படின்னாவே தேவையில்லாத ஆசைகள் படாதீங்க. இது 7 சனியை விட மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனியில என்ன பண்ணுவீங்கன்னா ஆசைகள் அதிகமா இருக்கும். அந்த 7 சனியில எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குதோ, எந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்குதோ, அதனுடைய 50% எஃபெக்ட இந்த கண்ட சனி கண்டிப்பா கொடுக்கும். நீங்க அஷ்டம சனியில 100 அடி அடிக்கிறாங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனியில 50 அடி அடிப்பாங்க. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தை பத்தி, ஆன்மீகத்தை பத்தி நம்ம நிறைய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சனி பெயர்ச்சியை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் கடைசியா. ஆமா. சனி பகவானை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாமே சார்? கண்டிப்பா. சனி பகவான் அவர் அப்படின்னு சொன்னாலே மக்கள் மனசுல ஒரு பதட்டம். எதனால சார் அந்த பதட்டம்? இல்ல, பதட்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை அப்படின்னு இருக்கு. அந்த சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லைன்னு சொல்லும்போது, கெட்டதையும் வாரி வழங்கக்கூடியவர், நல்லதையும் வாரி வழங்கக்கூடியவர். நம்ம எப்பவுமே என்ன நினைப்போம்னா, நல்லது யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். வீட்டுல இருக்கவங்க கிட்ட கூட ஒரு 1000 ரூபாய் பணம் வந்துச்சு அப்படின்னா யாரும் மற்றவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனா கெட்டது நடந்தா மட்டும் எனக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னு வருத்தப்படக்கூடிய மக்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நல்ல நடக்கும் பொழுது அவரை பத்தி யாரும் யோசிக்கிறது இல்லை, பேசுறது இல்லை. கெட்டது நடக்க மட்டும் எனக்கு அஷ்டம சனினால எனக்கு இவ்வளவு பாதிப்பு வந்துச்சு, 7 சனினால இவ்வளவு பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்க வரைக்கும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சனி பகவானை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. அதுல எந்த டவுட்டுமே வேணாம். அவர் தான் உங்களுடைய பல தலைமுறைக்கு சொத்து வச்சிருக்கீங்க. நான் என்னுடைய லைஃப் லாங் எனக்கு செலவுக்கு காசு இருக்கு, என்னுடைய வருங்கால சந்ததியினருக்கு காசு இருக்கு அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணகர்த்தா யாருன்னா சனி பகவான் தான். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதே போல எனக்கு நீண்ட காலமா வறுமை இருக்கு, நீண்ட காலமா பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லதுக்கும் மிக மிக முக்கிய காரணகர்த்தா சனி பகவான் தான். அது அவங்கவுங்க ஜாதகத்துல வாங்கிட்டு வந்த வரம், அவங்க ஜாதகத்துல சனி பகவானுடைய நிலைப்பாடு. அது தவிர கோச்சாரத்துல ஏற்படக்கூடிய விஷயங்கள் உன்னை அதிகப்படுத்துது, உன்னை குறைக்குது, அவ்வளவுதான் விஷயம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடக்குது சார். நடக்கும்போது ஒரு சில பேருக்கு அதுல பாதிப்பும் இருக்கு, ஒரு சில பேர் நல்லாவும் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் சார்? பாருங்க, எப்பவுமே கோச்சாரம் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே ஒரே ஒரு கிரகம் சொல்லக்கூடிய ராசி. ராசி அப்படின்னா சந்திரனை மையமா வச்சு சொல்றோம். அப்ப சந்திரனை மையமா வச்சு சொல்லும் போது ஒரு 30 to 50% அதனுடைய பாதிப்புகள், தாக்கங்கள் இருக்கும். இன்னொரு 50% நல்லா இருக்காங்க. ஏன் அப்படின்னு அவங்க ஜாதகத்துல போய் பார்க்கும்போது மற்ற கிரகநிலைகள், அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள், அவங்க வாங்கிட்டு வந்த புண்ணியங்கள் அவங்கள வேற நிலைக்கு மாத்துது. அதே ஜாதக அமைப்புல கடகராசிக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு கிரகநிலை சரியில்லாம இருந்து அப்ப அஷ்டம சனி நடக்கும் போது அவங்க மிகப்பெரிய பாதிப்புகள் அடைகிறாங்க. அது என்னன்னா நமக்கு என்டையர் ஆரோஸ்கோப், கம்ப்ளீட்டா ஆரோஸ்கோப் அனாலிசிஸ் பண்ணாதான் நம்ம இதனால என்ன நல்லது என்ன கெட்டதுன்னு சொல்ல முடியும். அதனாலதான் என்ன சொல்றோம், ஜாதக நம்ம கோச்சார நிலவரப்படிதான் நம்ம ஒவ்வொரு பலன்களும் சொல்றோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு நல்லா இருக்கு, சில பேருக்கு நல்லா இல்லை. சரிங்களா? இப்ப கடகராசிக்கு நீங்க சொன்னது பர்ஃபெக்டான பாயிண்ட். நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அதுல சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க. அப்ப அது காரணம் மற்ற கிரகங்கள் தான் முக்கிய காரணமா இருக்கு. இப்ப நடுவுல நீங்க சொன்ன விஷயம்லாம் 7 சனியா இருக்கட்டும், அஷ்ட சனியா இருக்கட்டும். ஸோ இந்த 7 சனிலாம் நம்ம ஜென்ரலாவே கேள்விப்படுற ஒரு வார்த்தை. இந்த 7 சனி வந்தாலே போதும், நமக்கு அப்படியே ஒரு பதட்ட நிலை வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சனிகள்லாம் இருக்குல்ல சார்? ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷனா பாத்துடலாமா சார்? ஒரு சின்ன ஒரு விரிவாக்கமா பாத்துடலாம். ஸோ 7 சனி அப்படின்னா என்ன சார்? என்னென்ன பிரச்சனைகள் வரும்? 7 சனி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஏன் சனி பகவான ராசிக்கு சொல்லும்போது அதிகமா பிரச்சனைன்னு சொல்றாங்க, ஏன் அதிகமான பதட்டம் வருது அப்படின்னா, இந்த 2 கிரகமும் பகை கிரகங்கள். சந்திர பகவானுக்கு சனி பகவான் ஆகாது, சனி பகவானுக்கு சந்திரன் ஆகாது. ஒரு இருட்டும் வெளிச்சம் சேருமா? கண்டிப்பா சேரும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். அது மாதிரி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திரன்.
இருட்டை மட்டுமே கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்ப இரண்டும் சேரும் பொழுது ஒரு மாற்றம் மனிதனுக்கு நடக்குது. அததான் ஏழரை சனின்னு சொல்றோம். அந்த ஏழரை சனியில விரய சனி, அதுக்கப்புறம் ஜென்ம சனி, பாத சனி 3 பிரிவுகளா இருக்கு. அந்த விரய சனின்னு சொல்லக்கூடியது ராசிக்கு 12ஆம் இடத்துல வரும் பொழுது அது விரய சனியாகும். ராசியிலேயே சனி பகவான் கோச்சாரத்துல வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் ஜென்ம சனியாகும். அதே போல ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் போகக்கூடிய அந்த 2.5 ஆண்டு காலம் பாத சனியாகவும் இருக்கு. இந்த காலகட்டத்துல என்ன ஆகும்னா, நீங்க ஒரு விஷயத்த கரெக்டா செய்ய முடியாது. அப்ப அந்த செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிட்டும் போது நீங்க என்ன பண்றீங்க? அப்பதான் நிறைய முயற்சி பண்றோம். உங்களுக்கு வந்து பவரே இல்ல. உங்களுக்கு அந்த சக்தியே இல்ல. உங்களுக்கு இருள் தான் அதிகமா இருக்கு. அப்ப இருள் இருக்கக்கூடிய காலத்துல செய்யும்போது என்ன ஆகும்? அது தோல்வி அடையுமா? வெற்றி அடையுமா? தோல்விதான் அடையும். அதனாலதான் ஏழரை சனிக்கு அதிகமா பயப்படுறாங்க. அந்த ஏழரை சனியும் நல்லா இருக்கவங்க இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏழரை சனி காலகட்டத்துல ஒரு லைட் ஆஃப் ஆயிருக்கு, 2 லைட் ஆஃப் ஆயிருக்கு, 3 லைட் ஆஃப் ஆயிருக்குனாலும் அவங்களுக்கு ஜாதகத்துல மத்த கிரகங்கள் சொல்லக்கூடிய அந்த வெளிச்சம் அந்த ஜாதகருக்கு விழும்போது இதெல்லாம் ஆஃப் ஆனா கூட அங்க ஒரு வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் ஆஃப் ஆனதுதான் அவங்களுடைய உழைப்புக்கூடிய திறன், அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய திறன் வந்து குறையும். கண்டிப்பா அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா கம்ப்ளீட்டா மொத்தமா ஆஃப் ஆகாம ஓரளவுக்கு என்னாலையும் செய்ய முடியும்னு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படிதான் அந்த ஏழரை சனி இருக்கு. அந்த ஏழரை சனி காலகட்டத்துல நல்லா இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மத்த கிரகநிலைகள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. அதனாலதான் அவங்க நல்லா இருக்காங்க. இப்ப மத்த கிரகநிலைகள் சரியில்லாத போது ஏழரை சனியும் வரும்போது டோட்டல் பிளாக் அவுட் ஆயிடும். டோட்டல் பிளாக் அவுட் ஆயிடும் போது என்ன ஆகும்? உங்களால எதையுமே செய்ய முடியாது. அப்ப அந்த காலகட்டத்துல நீங்க ஏதாவது கரண்ட் பில் கட்ட முடியாம இருப்பீங்களா? வீட்டு வாடகை கொடுக்க முடியாம இருக்க முடியுமா? அதே மாதிரி கார் லோன் கட்ட முடியாம இருக்க முடியுமா? ஹவுசிங் லோன் கட்ட முடியாம இருக்க முடியுமா? அப்ப நீங்க அந்த காலகட்டத்துல வேலை இருக்காது, தொழில் இருக்காது. அப்ப இந்த கமிட்மெண்ட்லாம் என்ன பண்ணுவீங்க? அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும். அதனாலதான் அது பாதிப்பை கொடுக்குது. அதனாலதான் என்ன சொல்றோம்? ஏழரை சனி வருது அப்படின்னாவே தேவையில்லாத ஆசைகள் படாதீங்க. இந்த ஆசை எங்க இருந்து வரும் அப்படின்னா, நீங்க மைண்ட மூடிட்டு கண்ணை மூடிட்டு யோசிக்கும் போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அதிகமான ஆசைகள் போய்கிட்டே இருக்கும். அப்ப ஆசைப்படும் போது வீடு வாங்கணும், கார் வாங்கணும், எல்லாருக்கும் ஒரு தேவை வரும். அப்ப அந்த தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு மனுஷன் ஏதாவது செயல்ல இறங்கும் போது அங்க தோல்வி அடைகிறாங்க. அப்பதான் அந்த பாதிப்பு அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் அந்த ஏழரை சனிக்கு அதிகமான பயம் இருக்கு. ஒண்ணு. 2வது என்னன்னா, இந்த ஏழரை சனி காலகட்டத்துல நிறைய உழைப்ப போட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. அந்த காலகட்டத்துல நம்மளால உழைக்க முடியாம சூழ்நிலைகள் வரும். உடம்பு சரியில்லாம போகும், வேலை இல்லாம போகும், பிசினஸ் இல்லாம போகும். அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களால உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது. அப்ப நீங்க கண்டிப்பா உங்களுடைய வருமானம் குறையும். அப்ப உங்களுடைய வீட்டு செலவு அதிகமாகும், உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாகும். இப்படிதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறுது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பணத்தை பத்தி பேசணும், உழைப்பை பத்தி பேசணும், பிசினஸை பத்தி பேசணும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பும் அப்படிதான். அந்த ஏழரை சனி வரக்கூடிய காலகட்டத்துல தான் நீங்க இன்னொருத்தரை பத்தி தப்பான யோசனைகள் வரும். உங்களை பத்தி மத்தவங்களுக்கு தப்பான யோசனை வரும். அப்ப என்ன ஆகும்? அது ஏழரை சனி முன்னாடி வரைக்கும் நீங்க நல்லவருன்னு சொல்லக்கூடிய அம்மாவோ, அப்பாவோ, மனைவியோ, கணவரோ, அதே ஏழரை சனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க உழைக்கல, பணம் வரல, என்ன பண்ணுவாங்க? நீங்க பிசினஸ் பண்ணல, வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நீங்க ஏதோ தப்பு செய்றீங்க, நீங்க ஏதோ தவறான பாதையில போயிட்டு இருக்கீங்க. அப்ப உங்களோட நம்பிக்கை குறைஞ்சிடும். அப்ப உங்க மேல ஒரு டவுட் வரும். அந்த மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனைகள் வருது. இப்படிதான் அந்த ஏழரை சனிக்கு இயங்கிட்டு இருக்கு. ஏழரை சனியில பண ரீதியாவும் பிரச்சனை வரலாம்னு சொன்னீங்க. ரிலேஷன்ஷிப் ரீதியா இதுல வந்து நமக்கு உடம்பு ரீதியா, அதாவது நம்ம ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனை வருமா? கண்டிப்பா வரும். பாருங்க, நீங்க எதை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க ஒரு பிரச்சனையை சனி பகவான் கொடுப்பாரு. எனக்கு வந்து பணம் தான் முக்கியம், பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நான் இப்ப இருக்கேன் அப்படின்னா முதல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியை நிப்பாட்டுவார் சனி பகவான். இல்ல எனக்கு வந்து ஒய்ஃப் தான் முக்கியம், குழந்தைங்க தான் முக்கியம், அம்மா தான் முக்கியம், அப்பா தான் முக்கியம்னா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை உங்க லைஃப்ல கம்மி பண்ணுவார். அவங்க மூலியமா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். இல்ல எனக்கு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எனக்கு உடம்பு தான் முக்கியம், ஆரோக்கியமா இருந்தா நான் என்ன வேணா செஞ்சிருவேன், ஆயுளோட இருந்தா எல்லாம் செஞ்சிருவேன் அப்படின்னா ஆரோக்கியத்துல ஒரு பாதிப்பை கொடுப்பார். உங்களுடைய ஆசை எதுவாக உள்ளதோ அந்த ஆசைய குறைக்கக்கூடிய வேலைய, அந்த ஆசைய நிராசையாக்கக்கூடிய வேலையை சனி பகவான் செய்வார். ஒருவேளை இந்த ஏழரை சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட இப்ப எப்படி படிப்படியா ஒரு லைட் இறங்குது, 2 லைட் இறங்குது, அதே மாதிரி அவங்க வந்து அடுத்து அவங்களோட முன்னேற்றம் எப்படி இருக்குங்க? ஒரு 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 படியா ஏறுவாங்களா இல்ல நல்லா திருப்பி? கண்டிப்பா
இப்போ நீங்க 3 லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க, டோட்டல் ரூம் வந்து லைட்டே கிடையாது. அப்போ உங்களால எதுவுமே செயல்படுத்த முடியாது. அப்ப அந்த 7.5 சனி முடிஞ்ச உடனே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு லைட்டா அங்கங்க எரிஞ்சுக்கிட்டே வரும். அப்ப திருப்பி பேக் டு ஃபார்ம் வருவீங்க. இது ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள் நடந்துட்டே தான் இருக்கு. இததான் என்ன சொல்றோம் நம்ம? சூரியன், சந்திரன் சொல்றோம். இப்ப பாருங்க, சூரியன் பாருங்க காலையில 6 மணிக்கு வருது, சாயங்காலம் 6 மணிக்கு போதா இல்லையா? அந்த ஒரு சைக்கிள் கரெக்டா இருக்கா? அதே மாதிரி சந்திரன் எடுத்துங்க, சாயங்காலம் 6 மணிக்கு வருது, மறுநாள் காலையில 6 மணிக்கு போதா இல்லையா? இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒருத்தருக்கு ஒரு தோல்வி இருக்கு, ஒரு கஷ்டம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்குன்னா திருப்பி மீண்டு வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. அது எந்த டவுட்டுமே கிடையாது. எல்லாருமே ஒரு காலகட்டத்துல கஷ்டப்பட்டவங்க நல்லா இருக்காங்க, நல்லா இருந்தவங்க கஷ்டப்படுறாங்க. இதுதான் காலச்சக்கரமா இருக்கு. ஸோ 7.5 சனிக்கு அடுத்தபடியா அஷ்டம சனி. இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லலாம். இல்ல, அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னன்னா, உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி போறது. அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் பயணிக்கும் போது அஷ்டம சனின்னு சொல்லுவோம். இது 7.5 சனியை விட மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனியில என்ன பண்ணுவீங்கன்னா, ஆசைகள் அதிகமா இருக்கும். நான் கார் வாங்கிடணும், வீடு வாங்கிடணும், பிசினஸ்ல பெரிய ஆளாயிடணும், வேலையில பெரிய பொசிஷன் வந்துடணும். இந்த மாதிரி ஆசைகளை அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பாரு. அப்ப அந்த ஆசை அதிகமா இருப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? நிறைய தவறுகள் பண்ணுவீங்க. முதல்ல கணவன் மனைவி உறவு, அம்மா அப்பா உறவு எல்லாமே அந்த ஆசைகள்னால ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுத்துட்டே இருக்காரு. அதனாலதான் ஆசையே படாதீங்க, ஆசையே படாதீங்கன்னு சொல்றோம். ஆசைப்படாம இருக்க முடியுமா? அதுவே மிகப்பெரிய ஆசை என்ன பொறுத்த வரைக்கும். அதனால அதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஆசைகளை கம்மி பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். எனக்கு என்ன தேவையோ அது போதும். எனக்கு ஒரு கார் இருக்குன்னா போதும், ஒரு வீடு இருக்குன்னா போதும், அடுத்ததுக்கு நான் நல்லா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் வாங்குவேன், டைம் எடுத்து வாங்குவேன்னு செஞ்சுட்டா மனிதனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதற்கான வாய்ப்பு சில நேரங்களில் சில ஜாதகங்கள் இல்லை. அங்கதான் அஷ்டம சனி பெரிய லெவல்ல ஒரு பாதிப்பு. அடுத்தபடியா இந்த கண்ட சனி அப்படின்ற சொல்றாங்க. கண்ட சனி அது அந்த அந்த பேரு கேட்டா கண்ட சனி அப்படின்னும் போதே ஒரு ஒரு பதட்ட நிலவுது. ஸோ அதை பத்தி ஒரு விரிவாக்கமா சொல்லலாம். கண்டிப்பா கண்ட சனி அப்படின்னு சொல்லும்போது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் போறது. அந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் போகும்போது அந்த 7.5 சனியில எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குதோ, எந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்குதோ, அதனுடைய 50% எஃபெக்ட இந்த கண்ட சனி கண்டிப்பா கொடுக்கும். இங்கேயுமே அதேதான். நீங்க எந்த சனியை எடுத்தாலும் சரி, அந்த இருள் ஒரு மனிதனை பாதிக்குது. அந்த இருள் உங்களுக்கு அதிகமா இருக்கும்போது உங்களால பெரிய அளவுல செயல்பட முடியாது. அது வந்து கண்ட சனி அப்படின்னு சொல்லும்போது ராசிக்கு 7ஆம் இடத்துல போறதுன்னு சொல்லுவோம். ஒரு கிரகம் சமசத்துவ பார்வை உண்டு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்போ ஒரு ராசியில 7ஆம் இடத்துல சனி பகவான் பயணிக்கும் போது சமசப்தம ஸ்தானத்துல இருக்கும். அப்ப அதனுடைய ஒளி பரிபூர்ணமாக இந்த ராசிக்கு விழும். அப்ப அந்த ஒளி பரிபூர்ணமா ராசிக்கு விழும்போது என்ன ஆகும்? ஒரு வெளிச்சத்தை நோக்கி ஒரு கருப்பு லைட் அடிச்சா எப்படி இருக்கும்? அப்ப அந்த வெளிச்சம் குறையும். அங்கேயும் ஒரு பாதிப்பு வரும். அப்ப நீங்க கார்ல போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுது, லைட் எரியாம போயிடுது. நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்க இடிப்போமா இல்லையா? அததான் ஒரு கண்டம் அப்படின்னு சொல்றோம். அப்ப கண்டக சனி அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தும். வேற ஒண்ணு இல்லை. அர்த்தாஷ்டம சனி. ஸோ அர்த்தாஷ்டம சனியை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லலாம். அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா, அஷ்டம சனினா 8, அர்த்தாஷ்டம சனினா அதுல பாதியோட அளவுன்னு அர்த்தம், 4ன்னு அர்த்தம். அப்போ உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் பயணிக்கும் போது அது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது அஷ்டம சனியில உள்ள பாதியோட அளவு. எப்படி 7.5ல ஒரு பாதி அஷ்டம சனின்னு சொன்னோமோ, அந்த அஷ்டம சனியில ஒரு பாதியோட அளவு தான் அர்த்தாஷ்டம சனி. அந்த அர்த்தாஷ்டம சனி பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் பயணிக்கும் போது, கோச்சாரத்துல பயணிக்கும் போது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். அந்த சனி பகவானுக்கு 10ஆம் பார்வை உண்டு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்ப ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்துல பயணிக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக சந்திரனை பார்ப்பார், ராசியை பார்க்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா, அப்பவும் உங்களுக்கு இந்த இருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமா இருக்கும். அப்ப உங்களுக்கு வெளிச்சம் அதிகமா இருக்காது. அந்த வெளிச்சம் சொல்லக்கூடிய மனது உடம்பு தெளிவா இருக்காது. மனது உடம்பு தெளிவா இருந்தா ஏதாவது செய்ய முடியுமா நம்மளால? செய்யவே முடியாது. அப்பவும் அந்த அர்த்தாஷ்டம சனியில ஒரு பாதிப்பு ஏற்படுது. அதனாலதான் சனி பகவான் வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய தகுதி வாய்ந்தவர். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. நல்லதா இருந்தது அப்படின்னா வாரி வாரி வழங்கி கொடுத்துட்டு போயிடுவாரு. கெட்டதா இருந்தாலும் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் சனி பயிற்சி அப்படின்னாவே எல்லாரும் பயப்படுறாங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை.
இதுக்கு எளிய பரிகாரம் கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா, நீங்க அதிகமான உழைப்புகளை போட்டு ஆசைப்படாம ஆசைப்படாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பெரிதளவுல நமக்கு என்ன தகுதி இருக்கோ, நம்மளுக்கு என்ன வசதி வாய்ப்பு இருக்கோ, அதுக்கு மீறி ஆசைப்படாம வாழ்க்கைய ஓட்டுனீங்க அப்படின்னா, எந்த சனி பகவான் மாறினாலும், எந்த பயிற்சி வந்தாலும், அஷ்டம சனியா இருந்தாலும் சரி, ஏழரை சனியா இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் சரி, கண்டக சனியா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பாதிப்பு வராது. அதனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, ரெகுலரா கோவிலுக்கு போற பழக்கத்தை வச்சுட்டாங்க. அப்ப அங்க கோவிலுக்கு போகும்போது சிவன் கோவிலா பார்த்து போறது நல்லது. அந்த சிவன் கோவில்ல போய் நீங்க பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் தான் சனீஸ்வர பகவான். அப்ப அந்த ஈஸ்வரனை நீங்க பார்த்து பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுடைய ஆசைகள் குறையும். ஆசைகள் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? சனி பகவான்கிட்ட மாட்ட மாட்டோம். அப்ப வாழ்க்கை எந்த பிரச்சனை இல்லாம ஓடும். அதனாலதான் அந்த சிவ வழிபாட அதிகமா பண்ணாங்க. நீங்க சாது சன்னியாசிகள் பார்த்திருக்கீங்களா? சாது சன்னியாசிகள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஏதாவது கொடுத்தாதான் சாப்பிடுவாங்க. நீங்க உட்காருங்கன்னு சொன்னாதான் உட்காருவாங்க. நீங்க படுத்துங்கன்னு சொன்னாதான் படுத்துக்குவாங்க. நீங்க ஏதாவது சாப்பிடுங்கன்னு நீங்க கையில கொடுக்கணும். அப்பதான் சாப்பிடுவாங்க. இல்லாம அவங்க எதையும் வாங்க மாட்டாங்க, எதையும் செய்ய மாட்டாங்க. அப்படியே நடந்துகிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்ல. பெருசா 7 சனி வந்தாலும் ஒண்ணும் நடக்கல, அஷ்டம சனி வந்தாலும் ஒண்ணும் நடக்கல. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு ஆசை இல்லாம அவங்க பாட்டு பயணிச்சுட்டே இருக்காங்க வாழ்க்கையில. போற இடம்லாம் போக்க சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க பாட்டு போய்கிட்டே இருக்காங்க. குடுக்குற இடத்துல சாப்பிடுவாங்க, குடுக்கலாம் சாப்பிட மாட்டாங்க. அப்படியே வாழ்க்கையை ஓட்டும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அர்த்தாஷ்டம சனியில என்னென்ன மாதிரி பாதிப்புகள்லாம் வரும்? அர்த்தாஷ்டம சனியில தான் சொல்றேன். அஷ்டம சனியில இருக்கக்கூடிய பாதி பாதிப்பு. நீங்க அஷ்டம சனியில 100 அடி அடிக்கிறாங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனியில 50 அடி அடிப்பாங்க. நீங்க ஒரு 100 கோடி ரூபாய் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனியில 50 கோடி கடன் வாங்குறீங்க. இந்த மாதிரி ஒரு 50% பாதிப்பை அந்த அர்த்தாஷ்டம சனி கொடுக்கும். ஆனா ஒரு அடி வாங்கினாலும் அடி வாங்கினது தானே. கண்டிப்பா. அப்ப அதனால பாதிப்பு அதிகமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தபட்சமா பாக்கிய சனி. பாக்கிய சனியில என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் வரும்? பாக்கிய சனியில பாதிப்புகள் வராது, நல்லது நடக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்க நம்ம மக்கள்? பாக்கிய சனி ஆனதுக்கு அப்புறம் அஷ்டம சனில இருந்து பாக்கிய சனிக்கு வந்த உடனே எல்லாம் நல்லது நடக்கும். நிறைய விஷயங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் கொடுக்க போறாரு. எதெல்லாம் கடன் ஆச்சோ அதெல்லாம் கடன் கட்ட போறீங்க. எங்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சோ, உறவுகள் எந்த பிரச்சனை வந்துச்சோ அந்த உறவுகளுக்கான பிரச்சனையை தீர்ப்பார். ஆனா அந்த டைம்ல மக்கள் என்ன பண்ணுவாங்க? எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாமே நான் தான் பண்ணேன், எனக்கு இருக்க கடனை நான் தான் உழைச்சி சரி பண்ணேன், எனக்கு இருக்கிற பிரச்சனையை நான் தான் அதிகமா முயற்சி எடுத்து தீர்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கும் காரணம் சனி பகவானாவே இருக்கிறார். ஆனா பாக்கிய சனியில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க என்ன பாவம் பண்ணீங்களோ புண்ணியம் பண்ணீங்களோ, பாவத்துக்கான தண்டனை அஷ்டம சனி, 7 சனி, அர்த்தாஷ்டம சனில வந்துடும். நீங்க புண்ணியம்னு ஒண்ணு பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே பாவ புண்ணியம் இருக்கு. அப்ப அந்த புண்ணியத்துக்கான பலனை இந்த பாக்கிய சனியில் சனி பகவான் கொடுப்பாரு. அப்ப அந்த வயசுக்கான அந்த விஷயத்தை கொடுக்கக்கூடியதான் அந்த பாக்கிய சனி. அந்த பாக்கிய சனியில உங்களுக்கு நன்மை மட்டுமே நடக்கும், தீமைகள் நடக்காது. கவலைப்பட வேண்டாம். பாக்கிய சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கர்மஸ்தானத்தில் சனி வர்றது, அதுக்கப்புறம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வர்றது, இந்த மாதிரி மாறி போயிட்டே இருக்கும். அடுத்தடுத்த சனியில நமக்கு நல்லது நடக்குமா இல்ல அடுத்ததுல? கண்டிப்பா எப்பவுமே பாத்தீங்கன்னா அஷ்டம சனி, அதுக்கப்புறம் அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி, கண்டக சனி, இந்த 4 சனி பயிற்சி காலங்களிலும் கண்டிப்பா கெட்டது நிறைய நடக்குது. ஏன்னா நிறைய நல்லது நடக்கிறத விட கெட்டது நிறைய நடக்கும். அதுதான் தெரியும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவீங்க? 4 பேர்ட்ட சொல்லுவீங்க. அதே நல்லது நடக்குது எப்பன்னா லாபஸ்தானத்துல சனி பகவான் போது நல்லது நடக்குது. அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் போது நல்லது நடக்குது. அதே போல 3ஆம் இடத்துல ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் போது நல்லது நடக்குது. 6ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது நல்லது நடக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அதை சொல்றது இல்லை. பணம் வரும்போதோ, நம்மளுக்கு பொருள் வரும்போதோ, நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும்போது அதை யாரும் பெருசா சொல்றது இல்லை. எல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்ற இதுல இருக்கும்போது, கஷ்டங்கள் வரும்போது சொல்றதுனாலதான் இந்த 7.5 சனியை பத்தி இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டியிருக்கு, அர்த்தாஷ்டம சனியை பத்தி இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டியிருக்கு, அஷ்டம சனியை பத்தி இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டியிருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. அடுத்து இப்போ நீங்க முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசுறீங்க. இப்போ எனக்கு ஒரு கஷ்டம். இப்போ 7.5 சனி சனி பகவான் என்னென்ன கஷ்டங்கள் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே மக்கள் அவ்வளவு பெருசா பேசுறாங்க. அதுவே நல்லது கொடுத்ததை பத்தி, சனி பகவான் நல்லது பண்றதை பத்தி பெருசா பேசுறதே இல்லை. உண்மை அதுதானே. ஏன்னா எப்பவுமே நீங்க ஏதாவது பணம் சம்பாதிச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
நான் காலையில எந்திரிச்சேன், வேலைக்கு போனேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உங்களுக்கு நீங்க ரோட்ல போறீங்க, திடீர்னு யாராவது ஒருத்தர் உங்களை வண்டியில டூ வீலர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? விதிப்பா, நேரம் சரியில்லப்பா. ஆனா நீங்க தான் தப்பா போயிருப்பீங்க. ஆனா நான் சொல்றது என்ன? அப்ப விதிய கூப்பிடுறாங்க, அப்ப நேரம் சரியில்லைன்னு சொல்றாங்க, அப்ப 7:30 சனின்னு சொல்றாங்க, அப்ப அஷ்டம சனின்னு சொல்றாங்க, அப்ப கண்டக சனின்னு சொல்றாங்க. மனிதனுடைய மைண்ட் அப்படி இருக்கு. அதனால நம்ம அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. கெட்டது நடக்கும்போது இன்னொருத்தர் மேல பழி போடுறது, நல்லது நடக்க மட்டும் நம்ம அந்த கிரெடிட்டை எடுத்துக்கிறது தான் இந்த மனித வாழ்க்கையா இருக்கு. அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் சனி பகவான் கொடுத்த சாபமும் கூட. நீங்க எப்பவுமே ஏதாவது ஒண்ணு கிடைச்சது அப்படின்னா சிவனுக்கு அர்ப்பணம் பண்றோம்னு சொல்றோம். சரிங்களா? இல்ல பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்றோம். கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்றோம். அந்த மாதிரி நீங்க கிடைச்ச விஷயங்கள், அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அதுவும் எல்லாம் சிவனுக்கு தான் அர்ப்பணம். எல்லாம் கிருஷ்ணா அர்ப்பணம். எல்லாம் என்னுடைய தெய்வத்துக்கு தான் அர்ப்பணம் சொல்லி பழகிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நீங்க என்ன பண்றீங்க? நல்லதுக்கு மட்டும் நீங்க உங்க கிரெடிட் எடுத்துக்கிறீங்க. கெட்டதுக்கு மட்டும் இன்னொருத்தர் மேல பழிய போடுறோம். அப்போ வாழ்க்கையில நல்லது, கெட்டது சேர்ந்து தான் நடக்கும். எதுக்குமே நீ காரணம் கிடையாது, நான் காரணம் கிடையாது. எல்லாமே நீதான்ப்பா பகவானே அப்படின்னு பகவான சரணாகதி அடையும் பொழுது, கண்டிப்பா வெற்றிகளும் பெருசா இருக்காது. தோல்விகளும் உங்களுக்கு பெருசா இருக்காது.